செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி கங்கையை திங்கையை திங்களை கதித்த சடையில் தூக்கி இங்கு அங்குமாய் தேடி இருவர் கண்டிராத காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்கின்ற வரிகளை முன்வைத்து அவையிலுள்ளோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை மிக கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல தலைப்பு, தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு ஒரு தலைப்பு நான் கொடுத்துருக்கிறேன். ஐயா என்னை தொடர்பு கொள்கிறப்ப கேட்டாங்க, இந்த தலைப்பில் நீங்கள் முன்னாடியே பேசியிருக்கிறீங்களே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தெய்வம் நமக்கு துணை அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை தமிழகத்தின் எந்த ஆன்மீக சொற்பொழிவு மேடைகளிலும் பேசப்படாத ஒரு தலைப்பு தெய்வம் இருப்பது எங்கே என்கின்ற தலைப்பு. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசினதில்லை. அதனால தான் நான் இந்த தலைப்பை கொடுத்தேன். தெய்வம் இருப்பது எங்கே, இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? நிறைய பெரியவர்கள் இருக்கிறீங்க, என்னால் வயதாலும் அனுபவத்தாலும் மூத்தவர்கள் நீங்கள். இப்போது உங்கள் பார்வையில் கருத்துக்கள் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் நான் ரொம்ப குட்டி பையன்தான் இல்லை. உங்களோட பையன் முன்னாடி உட்காந்து பேசினா நீங்கள் எப்படி ரசித்து கேட்பீங்களோ அது மாதிரி தான் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அப்பாக்கள் இல்லாதப்ப அப்பாக்களினுடைய சட்டைகளை போட்டு ரசித்து பார்க்குற ஒரு எளிய பிள்ளை போல தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்பா இல்லாதப்ப அப்பாவோட சட்டையை போட்டு தொலைதான் இருக்கும், ஆனால் பிள்ளை நடந்து பார்க்கும். அப்பாவினுடைய செருப்பை போட்டு பிள்ளை நடந்து பார்க்கும் இல்லை. வீட்டில் பாருங்கள், சின்ன குழந்தைங்க கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்லும். அதை தூரத்தில் இருக்கிற அம்மா ரசிப்பா. அது போல தான் நான் ஒரு சின்ன பிள்ளை, நான் உங்கள் முன்னாடி கையில் குச்சி வச்சுட்டு நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்வதை பெரிய மனது பண்ணி ஒரு பெரிய உள்ளத்தோடு நீங்களும் ரசித்து கேட்கிறீர்கள் என்பதற்காகவே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை உங்களுக்கு நான் உரித்தாக்கி கொள்கிறேன். நம்ம கைத்தட்டலாம். நீங்கள் இப்போ தெய்வம் இருப்பது எங்கே என்கின்ற கேள்விக்கு பதிலாக கண்ணதாசன் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். அவரே கேள்வியும் கேட்டு, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சமும் நிறைந்ததுண்டோ அங்கே என்று பதிவு செய்கிறார். தெளிந்த நினைவு, திறந்த நெஞ்சம், இந்த ரெண்டு எங்க இருக்குதோ அங்க இறைவன் இருக்கிறார் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றார். அப்ப அதுதான் தெய்வம் இருக்கிற இடமான்னு கேட்டால் என்னுடைய பேச்சினுடைய தொடர்ச்சியில் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் உங்களை ரொம்ப பாடுபடுத்த மாட்டேன். எவ்வளோ சிறப்பா எவ்வளோ விரைவா முடிக்க முடியுமோ அவ்வளோ விரைவா பேச்சை நிறைவு செஞ்சிருவேன். அப்படிதான் சொல்லுவோம், ஆனால் நீ நிறைய பேசுவோம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப குறுகிய காலத்தில் இன்னைக்கு பேச்சை நான் நிறைவு பண்ணிடுவேன். அப்போ தெளிந்த நினைவு, சிறப்பு சிறப்பு. தெளிந்த நினைவு திறந்த நெஞ்சம் எங்க இருக்கும்? ஒருத்தன் தன்னோட வயிற்றுக்குள்ள பூனை போயிட்டதா சொல்றான். அவனுடைய மனைவி ஒரு ஆஸ்பத்திரியா கூட்டு போறா. ஒரு ஸ்கேனை எடுத்து பார்க்கறாங்க, வயிற்றுக்குள்ள எப்படிங்க பூனை போகும்? போல. ஆனாலும் அவன் கேட்க மாட்டான், என் வயிற்றுக்குள்ள பூனை இருக்கு, என் வயிற்றுக்குள்ள பூனை இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 50 மருத்துவமனைக்கு போயாச்சு. 51வது மருத்துவமனைக்கு போறாங்க. இங்க மருத்துவரை பார்க்கறாங்க. மருத்துவர் புரிஞ்சுக்கிட்டார், இவனுக்கு என்ன சிக்கல் இருக்குது, ஒரு பிரம்மை மாதிரி மனசுக்குள்ள பூனை போயிருச்சுன்னு நினைக்கிறான்னு சொல்லி அவனுடைய வயிற்றை ஸ்கேன் பண்ணி இவரே 2 பூனையை வரைஞ்சி, ஆமாவும் வயிற்றுக்குள்ள பூனை இருக்குதான், நான் என்ன செய்யறேன், இப்ப அறுவை சிகிச்சை செஞ்சு பூனைய எடுக்க போறேன் அப்படின்னு அவங்கிட்ட சொல்ற. எனக்கு சந்தோஷம். 50 மருத்துவர்களை பார்த்தேன், எல்லாம் போலி டாக்டரா இருக்கிறாங்க. இந்த ஒரு டாக்டர் தான் உண்மையான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷம். நர்ஸ் கிட்ட சொல்லிட்டாருங்க, பாருமா வயிற்ற கிழிச்சு அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி செய்யறேன், அவன் கண்ணை முழிச்சோன்னே ஒரு பூனைய நீ ஓட விட்டுரு, இதுதான் அவன் வயிற்றுக்குள்ள இருந்த பூனை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு டாக்டர் நர்ஸு கிட்ட சொல்லிட்டார். இப்போ அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி செய்யறாங்க. அவன் கொஞ்ச நேரம் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறான். மயக்கத்தில் இருந்து அவன் கண்ணு தெளிகிறப்ப ஒரு பூனையை ஓட விடுறாங்க, பூனை ஓடிருச்சு. இப்போ டாக்டர் சொல்றாரு, பாருப்பா அறுவை சிகிச்சை செஞ்சு உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பூனையை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், வெளியே போக வச்சுட்டோம். ஓன்னு அழுகுறான்.
ஏன்பா அழுகிற? அதான் உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பூனையை நான் போக வச்சுட்டேனே, திருப்தி தானேப்பா, சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொன்னான், அப்படி இல்லை டாக்டர், ஓடுனது கருப்பு பூனை, என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது வெள்ளை பூனை. இப்ப இவனுக்கு தெளிந்த நினைவு இருக்கா? திறந்த நெஞ்சு இருக்கா? இந்த ரெண்டுமே இல்லை. அப்புறம் எப்படி தெய்வம் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு நல்ல சொல்றேன், இப்போ அந்த சொல் உங்களுக்கு புரியாது, இரவு தூங்குறப்ப புரியும். ஒருவேளை இறைவன் உங்களை தண்டிக்க விரும்பினால், இந்த சொல்ல நல்லா இதயத்துக்குள்ள வாங்கிக்கோங்க, ஒருவேளை இறைவன் உங்களை தண்டிக்க விரும்பினால் உங்கள் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். பெரிய விஷயம். நைட்டு தூங்குறப்பதான் புரியும் இந்த வார்த்தை. கடவுள் ஒருவேளை உங்களை தண்டனை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் செய்யற முதல் விஷயம் உங்க புத்திக்கு திரையிடுவது தான். யோசிக்க வேண்டிய நேரத்தில் உங்களால யோசிக்க முடியாம போயிடும். சரியான முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் உங்களால முடிவெடுக்க முடியாம போயிடும். இப்போ கண்ணதாசன் சொல்லிட்டார், தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சமும் நிறைந்ததுண்டோ அங்கே, ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. இவ்வளோ சொல், நல்ல சொல் பாருங்க. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. இவ்வளோ நல்ல சொல். ஒரு குத்துவிளக்கு பூஜைக்கு போனா கூட குத்துவிளக்கையா பார்க்குறோம். இன்னும் இவா காசு மாலையெல்லாம் போட்டு வந்திருக்கா, நேற்று வரைக்கும் வறுமை பாட்டு பாடிட்டு தெரிஞ்சா, பாரவளுக்கு 2 பவுன்ல செயின் போட்டு வந்திருக்கா. எத்தனை பார்க்குறோம். அங்கே பாரு, எனக்கு சிகப்பு கலர் ஜாக்கெட் துணி வந்திருக்கு, அவளுக்கு பாரு பச்சை கலர் வந்திருக்கு. எல்லா வாட்டியும் சிகப்பு கலர் தான் கொடுக்குறாங்க. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. எப்படி இந்த பிள்ளைய ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்லையே. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஏக்கா இந்த பாக்கியலட்சுமி சீரியல் அடுத்து என்ன நடக்கும்? இத்தனை சிந்தனைகள் ஓடுது நமக்குள்ள. அப்ப அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இன்னும் நுட்பமா சிலர் இருப்பாங்க. வியாழக்கிழமை நான் சாய்பாபாவுக்கு பூஜை பண்றேன், 9 வாரம் பூஜை. சரி பண்ணுங்க. 9வது வாரம் நான் நினைச்சது நடக்கலனா என்ன பண்ணுவீங்க? குரு பகவானுக்கு மாறிடுவேன். இதுவும் சேர்த்துதான் இதுல அடக்கும். அங்க ஒரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. ஒன்றை நினைத்து கொண்டு அதை முழுமையாக நம்புவதற்கு பெயர் தான் பக்தி. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நமக்குள்ள எதையோ சிந்தனைகள் இருக்கு, எதையோ சிந்திக்கிறோம், கடவுளையே மாத்துறோம். இல்ல, தென்கட்சி ஐயா ரொம்ப சிறப்பா ஒரு கதை சொல்லுவார். பெரியவங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவுடைய கதைகள் எல்லாம். ஒருத்தன் கடல்ல சிக்கிக்கிட்டான், அவனால பொழைக்கவே முடியாதுங்கிற நிலைமை. கடவுள்கிட்ட வேணா, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்திரு, என்னை காப்பாத்திட்டனா என் வீடை வித்து அந்த காசு எல்லாத்தையும் உண்டியல போட்டுடுறேன். அந்த நேரத்தில் ஒரு மாலுமி ஒரு படகு வந்து அவனை காப்பாத்துறாங்க. அவனும் பொழைச்சிடுறான். பொழைச்சு வந்தோடனே கடவுள்கிட்ட நிபந்தனை வச்சிருக்கிறான்ல, என்னை காப்பாத்தினா என்னோட வீடை வித்து உண்டியல போட்டுடுறேன். ஒரு விளம்பரம் கொடுக்கிறான். என்ன விளம்பரம்னா, என்கிட்ட என் வீட்டில் ஒரு பூனை இருக்கு, அந்த பூனையினுடைய விலை 30 லட்சம் ரூபாய். இந்த பூனையை வாங்குறவங்க இந்த வீட்டை இலவசமா வாங்கிக்கலாம், 1 ரூபாய் இந்த வீடு. பூனை எவ்வளவு? 30 லட்சம். வீடு எவ்வளவு? 1 ரூபாய். இப்ப எவ்வளவு உனக்கு கிடைச்சிருக்கு? 30,01,000 ரூபாய். கிடைச்சோன்னே கடவுள்கிட்ட போறான். கடவுளே, நான் உங்ககிட்ட என்ன வேண்டுனேன்? என் வீடை வித்த காசை உன் உண்டியல போடுறதா வேண்டுனேன். என் வீடு வித்த காசு 1 ரூபாய், இந்த உன் உண்டியல போடுறேன். அட மங்குனி அமைச்சரே, கடவுளையே ஏமாத்துறான். கடவுளையே ஏமாத்துகிற சிந்தனைக்கு மனிதன் மாறிவிட்டான். இந்த சூழலை இருந்து கொண்டுதான் நான் இந்த தலைப்பை கொடுத்தேன், தெய்வம் இருப்பது எங்கே. இது கண்ணதாசனினுடைய பார்வை. இந்த தலைப்பை ஒரு அடுக்கா நம்ம மேல 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 கொண்டு போகணும். இது ஒரு படிதான். கண்ணதாசன் சொன்னது ஒரு படி, தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிறக்கான ஒரு படி. வாலி நம்மளை அடுத்த நிலைக்கு கூட்டு போறார். தெய்வம் இருப்பது எங்கே?
பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் கருதி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி. வாலி ரொம்ப சிறப்பா சொல்றார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் கருதி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே என்று வாலி பதிவு செய்கிறார். பொது நலனுக்காக நம்ம கொடுக்கிற செல்வம், ஒரு கழிவறை கேட்டாங்க, ஒரு பொது நூலகம் கேட்டாங்க, ஒரு ஆலய பணி கேட்டாங்க, அதற்காக நீங்கள் கொடுக்கிற செல்வத்தில் இறைவன் இருக்கிறான். எழுத்தெண்ணி நீங்கள் படிக்கின்ற படிப்பில் இறைவன் இருக்கிறான். அதெல்லாம் உட 3வது வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப உயர்வான வார்த்தை. பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கிற இன்பம். நம்மை விட நம்மை வயதை ஒத்தவர்கள், நம்ம அண்டை வீட்டுக்காரர்கள் ஒரு படியாக உயர்கிறார்கள் என்றால் அது குறித்து மகிழ்ச்சி இருக்கணும். அந்த மகிழ்ச்சி இருந்தாலே அதுல இறைவன் இருக்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் என்று சொன்னார். கருணையும் பாசமான பார்வை, அன்பு, இதில்தான் கடவுள் இருக்கிறார். அப்ப தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு ஒரு கூகுள் மேப்ட கேட்கிற மாதிரி நம்ம இப்ப ஒருத்தர்கிட்ட கேட்டு வரோம். சிவகாசி இருப்பது எங்கே அப்படின்னு நீங்க கூகுள் மேப்ட கேளுங்க, அது 4 ரூட்டு காட்டும். இல்ல விருதுநகர் வழியா வரலாம், ராஜபாளையத்து வரலாம், அடுத்து பெரிய பாலம்லாம் போட்டு மெயின் ரோட்டு வழியா சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதுரையில இருந்து அந்த வழியாவும் வரலாம், எந்த வழியானாலும் வரலாம். அப்ப தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு ஒருத்தரும் ஒரு பதிலை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதுக்கு உண்மையான பதில் தான் என்ன? ராஜபாளையத்துல இருந்து நீ வந்திருக்கல, எதுக்கு இந்த தலைப்பை கொடுத்த எங்களுக்கு சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தெய்வம் இருப்பது எங்கே என்கின்ற கேள்விக்கும் சனிக்கிழமைக்கும், சிவகாசியின் சனிக்கிழமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன குழப்புற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரின் பார்வையில் சிவகாசி சனிக்கிழமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்ப வீட்டு அம்மாவினுடைய பார்வையில் சிவகாசி சனிக்கிழமையின் இரவு என்பது சமைக்க வேணாம், அப்பாடா சந்தோஷம், பாத்திரம் கழுவ தேவையே கிடையாது. இல்லை, ஒரு குழந்தையினுடைய பார்வையில் சிவகாசி சனிக்கிழமையினுடைய இரவு என்ன? அப்பாடா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸ்கூல் கிடையாதுப்பா, சந்தோஷம், இவங்க தொழிலெல்லாம் இருந்து நம்ம தப்பிச்சோம், அதை விட பெரிய சந்தோஷம், சனிக்கிழமை நைட் ஆயிடுச்சு, அப்பா புரோட்டா வாங்கிட்டு வருவாரு விஜய் மெஸ்ல. இது மகிழ்ச்சி, இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு குழந்தையின் பார்வையில் இருக்கிற மகிழ்ச்சி. ஒரு அப்பாவின் பார்வையில் இருக்கிற சனிக்கிழமை எப்படி இருக்குது அப்படின்னா, நாளெல்லாம் வாரெல்லாம் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளை கேட்குது ஆசையோட சில விஷயங்கள்ல செஞ்சு தரணும் தான் நினைக்கிறோம், ஆனா அதற்கான சூழல் அமையல. அட்லீஸ்ட் வாரத்துல இந்த ஒரு நாளாவது இறைவனுடைய அருளால் நான் பிள்ளைக்கு ஒரு உணவை வாங்கி தர முடியுதே அப்படிங்கிறது ஒரு அப்பாவினுடைய பார்வை. ஒரு வியாபாரிகளுடைய பார்வை என்ன? சனிக்கிழமை நம்ம கிட்ட நம்ம கிட்ட வேலை பார்க்கிற எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கிற ஒரு நாள் என்பது அவருடைய பார்வை. ஒரு இளைஞனுடைய பார்வை பாருங்க, ஒரு நல்ல இளைஞனுடைய பார்வையா இருந்தால் நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு, ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்கு போயிடலாம் நம்ம அப்படிங்கிறது ஒரு நல்ல இளைஞனுடைய பார்வை. ஒரு கெட்ட இளைஞனுடைய பார்வை என்ன? சனிக்கிழமை ஆயிடுச்சு, போடுறா வட்டத்தை, வாங்கடா அப்படின்னு எதையோ வாங்கி எதையோ செஞ்சு உருப்படாம போறக்கு என்ன வழியோ எல்லாத்தையும் செய்வாங்க. அப்போ ஒரு சனிக்கிழமை என்பது ஒரு பெண்ணினுடைய பார்வையில் வேற மாதிரி இருக்கு, ஒரு அப்பாவினுடைய பார்வையில் வேற மாதிரி இருக்கு, ஒரு பிள்ளையினுடைய பார்வையில் வேற மாதிரி இருக்கு.
இதே போலதான் தெய்வம் இருப்பது எங்கே என்கின்ற கேள்விக்கு ஒருவரினுடைய பார்வையும் ஒரு மாதிரியாக இருக்கும். சொல்லப்போனா உங்களுக்கு அது வேற மாதிரியாக இருக்கும், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரியா இருக்கும், எனக்கு வேற மாதிரியா இருக்கும், எல்லாத்துக்குமே வேற வேற மாதிரியா இருக்கும். ஆனா அது எல்லாத்துலயுமே இறைவன் இருக்கிறான். ஓஷோ அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். மலையின் உச்சியை அடைந்த பிறகு நான் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொண்டேன். மலையின் உச்சியை அடைந்த பிறகு நான் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொண்டேன். எதை உணர்ந்து கொண்டேன் என்றால், மலையின் உச்சியை அடைவதற்கு வழிகள் பல இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று ஓஷோ பதிவு செய்கிறார். இப்போ தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு பல பதில்கள் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு பதில்கள் இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச பதிலை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்ச பதிலை தப்புன்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. ஒருவருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தில் இறைவன் வாழ்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப நீ எதுக்கு பேச வந்திருக்கன்னு கேட்டா, தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிறதுக்கு பல அனுபவம் இருக்கிறது. ஆனால் அதை நோக்கி நாம் நகர்வதற்கு சில விஷயங்களை செய்யணும். அதை பகிர்ந்து கொள்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தெய்வத்தை நோக்கி நாம் நகர்வதற்கு, அது எங்கேயோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நோக்கி நம்ம நகரணும். அதை நோக்கி நகர்வதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கோபத்தை விடுவது. கோபம் பொங்கிய மனதில் இறைவன் ஒரு நாளும் இருக்க மாட்டான், ஒரு நிமிடமும் இருக்க மாட்டான். ஆனா நமக்கு ஏன் கோபம் வருது தெரியவே இல்லையே. பர்வீன் சுல்தானா அழகா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள நுழையுது. ஒரு அதிகாலை பொழுது சூரிய ஒளி பட்டு அருவாமனை மினுமினுக்குது. பாம்பு பார்த்துச்சான், என்ன இது, இந்த அருவாமனை நம்மளை விட ஜொலிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அருவாமனையில போய் ஒரு போடு போட்டுச்சு பாம்பு. யாருக்கு காயம் வரும்? பாம்புக்கு தான் காயம், ரத்தம் வருது. எனக்கே ரத்தம் வர வைக்கிறியா நீ, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அருவாமனையை கட்டி உருண்டது பாம்பு. துண்டு துண்டாக போனது. கோபமும் கூட இப்படித்தான். யாரோ செய்த பிழைக்கு, யாரோ செய்த தீங்குக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை தான் கோபம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அருவாமனையை கட்டி உருண்ட பாம்பு போல யாரோ செய்த பிரச்சனைக்கு உங்களை நீங்களே துண்டு துண்டாக மாற்றி ஒன்றுமில்லாமல் போவதற்கு நீங்கள் கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை தான் இந்த கோபம் என்பது. இந்த கோபத்தை விட்டொழியுங்கள். கோபம் இல்லாத மனதுதான் தெய்வம் இருப்பது எங்கே என்பது நோக்கி ஆராயும். கோபம் இல்லாத சாந்தம் தான் உங்களுக்கு அசரீரியாக வழிகாட்டும். இது எங்க இருக்கு, இதை எப்படி அடைவது அப்படின்னு. நிறைய உறவுகள் நமக்கு நிறைய காயத்தை கொடுக்குறாங்க. சொற்களால் நம்மை வஞ்சிக்கிறார்கள். இத்தனை வயதாயிருச்சுல்ல, இவ்வளோ வயதாயிருச்சு, நிறைய பேர் 60 எட்டியிருப்பீர்கள், நிறைய பேர் 70 நெருங்கி கொண்டிருப்பீர்கள், 40 முடித்து 50 நோக்கிய பயணத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல. ஆனால் இன்றைக்கும் உங்களுடைய இதயத்தில் என்றைக்கோ உங்களுடைய உறவுக்காரர்கள், என்றைக்கோ உங்கள் நண்பர் பணம் இல்லாத காரணத்தினால் உங்களை சூடாக சொல்லிய ஒரு சுடு சொல் இன்றைக்கும் உங்களுடைய இதயத்தை துளைத்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? உங்களை போட்டு அந்த வார்த்தை அறுத்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? அன்னைக்கு என்னை அப்படி சொல்லிட்டல, காசு இல்லாத காரணத்துக்கு தானே சொன்ன அன்னைக்கு என்று இன்றைக்கும் இரவு உங்களுடைய தலையணை தூக்கத்தை அந்த சொல் தடுக்கிறதா இல்லையா? நினைவு தருகிற அழுத்தம், இதையெல்லாம் தூக்கி வெளியே எறியும். வெளியே எரிஞ்சாதான் இறைவனை நோக்கி நாம் நகர முடியும். அழக பாம்பு வச்ச இன்னொரு கதை. ஒருவன் புற்று இருக்கிற இடத்தை பார்க்கிறான். புற்று இருக்கிற இடத்த பார்க்குறான். இந்த வழியா போக வேணாம், பாம்பு வந்துருமேன்னு சொல்லி வேற வழியில தான் போறான். ஆனால் பாம்பு அவனை விடலை, தேடி வந்து ஒரே போடா போட்டுருச்சு. ஏன்னா தம்பி பாம்பு கதையா சொல்றான், நாகினி சீரியல் பார்த்துட்டு வந்திருப்பானோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. போட்டுருச்சு. இப்போ உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ செய்ய வேண்டியது என்ன? விஷத்தை முறிப்போமா, இல்லை பாம்பை தேடி போய் புற்றை தேடி போய் நியாயம் கேட்போமா? விஷத்தை
முறிக்கணும். இதைத்தானே செய்யணும். இது ஏதோ பாம்புக்கு நான் சொல்கிற கதை இல்லை. உறவுகளுக்கும் நமக்குமான கதையும் இதுதான். உறவுகள் பாம்பை போல விஷத்தை கக்குகிறார்கள். நம்ம அவங்க கிட்ட போய் நியாயத்தை கேட்குறோம். ஏன் இப்படி பண்ண? உனக்கு நான் எவ்வளோ செஞ்சிருப்பேன், உனக்காக வாழ்க்கையில் எவ்வளோ விட்டு கொடுத்துருப்பேன், உனக்காக எவ்வளவு தியாகத்தை பண்ணியிருப்பேன், நான் என்னைய போய் நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் உறவுகளிடம் நியாயம் கேட்டால், பாம்பிடம் நீங்கள் நியாயம் கேட்பது எப்படியோ அப்படிதான் அவர்களிடம் நியாயம் கேட்பதும். நியாயம் கேட்பதை விட்டுவிட்டு உங்களுடைய விஷத்தை முறிப்பதற்கு என்ன வழியோ அதை நோக்கி செல்லுங்கள். தேவா, ஏதோ அவங்களெல்லாம் நம்பிட்டேன், நான் புத்தி பேதலிச்சு போய் நம்பிட்டேன், அவங்களுடைய இயல்பை இப்பயாவது எனக்கு நீ சுட்டி காட்டினியே, இப்பயாவது அந்த பாம்பு தான் எனக்கு தெரிஞ்சதே, உனக்கு பெரிய நன்றி இறைவா என்று இறைவனுக்கும் உங்களுடைய நன்றி மலர்களை தெரிவிங்க. ஒரு பெரிய குரு கிட்ட கேட்டாங்க, குருவே, காட்டுக்குள்ள இருக்கிறது பெருசா நாட்டுக்குள்ள இருக்கிறது பெருசா? எல்லாரும் சொல்லுவாங்க, குரு என்ன சொல்ல வருவார்னு நினைச்சாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ள இருக்கிறது கஷ்டம், நாட்டுக்குள்ள இருக்கிறது ஈஸின்னு குரு சொல்லுவாருன்னு நினைச்சாங்க. குரு ஒரு நொடியும் தாமதிக்காம, இங்க பாருப்பா, காட்டுக்குள்ள இருக்கிறது ஈஸி, நாட்டுக்குள்ள இருக்கிறது தான் கஷ்டம். என்ன குருவே பைத்திய மாதிரி பேசுறீங்க? விஜயநம்பி சார் பேசுகிற ஆன்மீக சொற்பொழிவுலாம் நீங்கள் கேட்கல போல, அதனால தான் இப்படி பேசி தெரியுறீங்க அப்படின்னு மாணவன் சொல்லியிருக்கிறான். குரு சொன்னார், நீ தான் அவர் பேச்சை கேட்டு இப்படி இருக்க, நான் சொல்கிறத கேளு, உருப்படுவேன். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? காட்டுக்குள்ளே இருப்பது விடவும் நாட்டுக்குள்ளே இருப்பது கஷ்டம் அப்படின்னு. போங்க குருவே, காட்டுக்குள்ளே புலி வரும், சிங்கம் வரும், பாம்பு வரும், பயமாக இருக்கும்ல. குரு சொன்னார், காட்டுக்குள்ளே இது எல்லாம் வரும் தான், புலி வரும், சிங்கம் வரும், அனகொண்டா கூட வரும் தான். ஆனால் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? காட்டுக்குள்ளே எதுக்க வர்றது புலிதானா புலிதான் நமக்கு தெரியும், சிங்கம்னா சிங்கம் தான் நமக்கு தெரியும், பாம்புனா பாம்பு தான் நமக்கு தெரியும். ஆனால் நாட்டுக்குள்ளே நம்மக்கிட்ட சிரிச்சு பேசுவான், நல்லவே நினப்போம், பாம்பு மாதிரி கொத்துவான், சிங்கம் மாதிரி நம்மளை கடிச்சு வைப்பான், புலி மாதிரி நம்மை சூறையாடி விட்டு போய்விடுவான். அப்போ நாட்டை விடவும் காட்டுக்குள் இருப்பது தான் பாதுகாப்பானது அப்படின்னு குரு சொன்னார். பாருங்க, இறைவனை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று சொன்னால் கோபத்தை விட்டொழிக்க வேண்டும், உறவுகள் மீது நமக்கு இருக்கிற பகைகளை விட்டொழிக்க வேண்டும். அவங்க சாதாரணமானவர்கள், அற்பமானவர்கள். நான் ஒன்று சொல்லவா, இவர்கள் எல்லோருமே நிலையில்லாமல் இருப்பவர்கள். ஏதோ ஒரு நாள் இவங்க எல்லாருமே காணாமல் போகின்ற காணல் நீர். இறைவா, நீதான் நிரந்தரமானவன், உன்மீது மட்டும்தான் என்னுடைய அன்பு, உன்மீது மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை, உன்னை மட்டும் நான் பற்றி கொள்கிறேன் என்கின்ற உயர்வான நிலையை நோக்கி நீங்கள் நகர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த சிக்கல் எதையுமே உங்களை நோக்கி வரவே வராது. ஜெயகாந்தன் இன்னும் நுட்பமாக ஒரு சொல் சொன்னார், இவர்கள் போய் உங்களுக்கு துரோகம் செய்வார்களா? சில நேரங்களில் சில மனிதர்கள் புத்தகத்தில் ஜெயகாந்தனினுடைய முன்னுரையே இதுதான், இவர்கள் போய் உங்களுக்கு துரோகம் செய்வார்களா? இவர்கள் போய் உங்களுக்கு பின்னால் இப்படி புறம் பேசுவார்களா? நீங்கள் நம்பிய இவர்கள் போய் உங்களை பற்றி இப்படி தவறாக சொல்வார்களா? நீங்கள் நம்பிய இவர்கள் போய் உங்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குழிப்பறிப்பார்களா என்கின்ற வாழ்க்கையின் எல்லா கேள்விக்கும் வாழ்க்கை ஆம் 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 என்றே பதில் சொல்லி நகர்கிறது என்று ஜெயகாந்தன் குறிப்பிடுகிறார். இவங்க போய் இப்படி செய்வாங்கன்னா செய்வாங்க, நம்பாத. அப்போ யாரை நம்புறதுரா அந்த உலகத்தில்? ஒருவனை நம்பு. கால் தூக்கி நிற்கிறான்ல, ஆடுகிற ஆட்டத்தையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான்ல, அந்த இறைவனை மட்டும் நம்பு. அப்போ மனிதர்கள் மீது நான் என்ன செய்வது? மனிதர்கள் மீது நான் எதை செய்த இறைவனை அடைவது என்றால், மனிதர்கள் மீது அன்பு செய். எதிர்பார்ப்பில்லாத, நிபந்தனைகள் இல்லாத அன்பு செய். அதன் வழி நீ என்னை அடைய முடியும். இதுதான் ரூட் மேப். நான் தான் டோரா. இல்லை, சின்ன பிள்ளைங்க வீட்டில் டோரா பார்க்குதுல, முதல்ல வீடு, அப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் கோவில், சொல்லு மேப் மேப் அப்படின்னு டோரா வர்ற மாதிரி நான் உங்களுக்கு மேப்பாக ரூட் போட்டு கொடுக்குறேன். இறைவனிடத்தில் ஆழ்ந்த பற்று, பிறரிடத்தில் பற்றுகளையே இல்லாத நிலை,
மனிதர்களிடத்தில் நிர்பந்தமே இல்லாத அன்பு. இதுதான் இறைவனை நீங்கள் அடைவதற்கான வழி. இதை செய்தால் இறைவன் இருப்பது எங்கே அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான கஷ்டம் வரும். என்னுடைய நண்பன் ஒருவன், அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. கல்யாணமே ஆகலை, 30 வயசு ஆயிடுச்சு. ஏன் கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நிபந்தனை. இப்போதான் நிபந்தனையற்ற அன்புன்னு சொன்னேன். வரப்போகிற மருமகள் தன்னுடைய மகனுக்கு வர்ற மனைவி தன்னை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் தன்னை மாதிரியே இருக்கணும். இன்னும் 2 செய்தியை சொல்லிட்டு நான் முடிச்சது. பேசலாம்ல? பேசலாம். அப்போ என்கிட்ட என்னடா செய்கிறது, இப்படி ஒரு வரனும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொன்னேன். உனக்கு இதில் எந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். உனக்கு நிறைய வரன் வந்திருக்குல்ல, எந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு பாரு. எந்த பிள்ளைய பிடிச்சிருக்கோ அந்த பிள்ளையுடைய ஜாதகத்தில் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த பிள்ளைக்கு கால் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதே கலரில் சேலை கட்ட சொல்லிடு. பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன பூ வச்சா பிடிக்குமோ அதே மாதிரி பூ வைக்க சொல்லிடு. என்ன உச்சி எடுத்து உங்கள் அம்மாவுக்கு தலை பின்னா பிடிக்குமோ அதே மாதிரி தலை பின்ன சொல்லிடு. உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை அனுப்பி அந்த பிள்ளையோட மேக்கப் மேன் கிட்ட சொல்லி, அந்த மேக்கப் போடுவாங்களா அக்கா, இதே மாதிரி முகம் வர்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி விட சொல்லிடுறா, உனக்கு மேரேஜ் கிளிக் ஆயிரும். ஏன்னா இத்தனை சொற்பொழிவு போகிறோம், இந்த ஐடியா கூட கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு நான் அவனுக்கு ஐடியா கொடுத்தேன். 3 மாதமாக ஃபோனே பண்ணல அவன் எனக்கு. 3 மாதம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேன். என்னடா ஆச்சு? நான் சொன்ன ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணியா? கல்யாணம் கிளிக் ஆச்சு தானே? கிளிக் ஆகலடா. ரொம்ப வருத்தமாக சொன்னேன். ஏன் கிளிக் ஆகலை? எல்லா வாட்டியும் எங்கள் அம்மா இப்போ என்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி நோ வேணான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. போனோமா எங்கள் அம்மா மாதிரியே பூவுடா, எங்கள் அம்மா மாதிரியே சேலை கட்டியிருக்கா, எங்கள் அம்மா மாதிரியே வகுடு எடுத்திருக்கா, பார்க்குறக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருந்தா. அப்புறம் என்ன ஆச்சு? எங்கள் அம்மா சேரின்னு சொல்லிட்டாங்கடா. அப்புறம் என்ன? எங்கள் அம்மா மாதிரியே எல்லாமே இருக்கிறதுனால எங்கள் அப்பா வேணான்னு சொல்லிட்டாருன்ற ஒரு தொல்லையே போதும், அதையே கட்டி தாங்க முடியல. அதே மாதிரி இன்னொரு தொல்லை வந்துச்சு அப்படின்னா ஐயா சிவனே தாங்க முடியாது அப்படின்னு அப்பாவினுடைய அபிப்பிராயம் அப்படி இருக்கு. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான சிக்கல்களே இல்லாத மனிதன் யார் இருக்கா சொல்லுங்க? எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. தினந்தோறும் பிரச்சனைகளோடு தான் நம்ம பயணம் செஞ்சுட்டே இருக்கணும். பிரச்சனைகள் இல்லை என்றால் கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லை. இப்போ பிரச்சனைகளோடு தான் பயணம் செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனால் நான் ஒன்றை வலிமையாக நம்புகிறேன். இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மிக வலிமையாக நம்பினால் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளாகவே தெரியாது. எனக்கு நடக்கிற நல்லது இறைவன் அருளால் தான் என்றால் எனக்கு நடக்கிற பிரச்சனையும் இறைவன் அருளால் தானே. வெளியே நின்று பார்க்குறவங்க உள்ள வந்தும் கேட்கலாம், அனுமதி இலவசம்தான். அப்போ எனக்கு நடக்கிற தீமைகள், எனக்கு நடக்கிற நல்லது இறைவனால் தான் ஒருவேளை நடக்கிறது என்று சொன்னால் எனக்கு நடக்கிற தீமைகளையும் இறைவன் தானே அனுப்பி வைக்கிறான். அதன் வழியாக எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை இறைவன் சொல்லுகிறான் அப்படின்னு ஒரு ஆத்மார்த்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். கடவுள் என்னை சுற்றி எல்லாமே எனக்கு நல்லது தான் பண்ணுறார் அப்படிங்கிற தெளிவு நமக்குள் வந்துவிடும். அந்த தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பரான நிலைக்கு நகர்ந்து போயிடலாம். இந்த தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற இந்த கேள்விக்கு கம்பன் இன்னும் நுட்பமாக ஒரு பதில் சொல்கிறான். ஒன்றே எனில் ஒன்றையாம். யுத்த காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து இதுதான். ஒன்றை எனில் ஒன்றையாம், பல என்று உரைக்கின் பலவையாம், அன்றை எனில் அன்றையாம், ஆமை எனின் ஆமையாம், இன்றைய எனின் இன்றையாம், உளதை என்று உரைக்கின் உளதையாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கே என்ன பிழைப்பம்மா என்று கம்பன் எழுதுறான். கடவுள் ஒன்றுன்னு சொன்னால் ஒன்று, பல கடவுள் பல பேர் அப்படின்னு நீ சொல்றியா? கடவுள் பலதான். இங்கே இருக்கிறார் அப்படின்னா இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கிறார். கடவுள் இருக்கிறார் அப்படின்னா கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லைன்னா இல்லை. கடவுள் இல்லை என்று சொன்னால் கடவுள் இல்லை என்கின்ற சொல்லில் கூட கடவுள் தான் இருக்கிறார். இது யார் தருகிற பதில்? கம்பர் தருகிற பதில். எனக்கு இந்த தெய்வம் இருக்கிறது என்கிற இந்த கேள்விக்கு
மற்ற யாவர் சொல்கிற பதிலை விடவும் பிரகலாதன் சொல்லுகிற பதில் தான் ரொம்ப சூப்பரான பதில். இரணியவதை படலத்தை கம்பராமாயணத்தில் நீங்க படிச்சு பாருங்க. சூப்பரான ஒரு படலம். இரணியன் வாங்கி வந்த வரம் என்ன? காலையில் சாகக்கூடாது, சாயங்காலமும் சாகக்கூடாது. காலையில் சாகக்கூடாது, இரவும் சாகக்கூடாது. வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியே சாகக்கூடாது. கடவுளால் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, விலங்காலையும் சாகக்கூடாது. இத்தனை வரம் ஒரு மனுஷன் வாங்கியிருக்கான். எத்தனை வரம்? நல்லா நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. காலையிலையும் சாகக்கூடாது, இரவும் சாகக்கூடாது, மனிதனாலையும் சாகக்கூடாது, தெய்வத்தாலையும் சாகக்கூடாது, விலங்காலையும் நான் சாகக்கூடாது. இத்தனை வரத்தை வாங்கி வந்து வச்சிருக்கேன். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயணன்னு அரக்கர் குலத்தில் இருக்கிற ஒரு இடத்துல அவன் பெற்ற பிள்ளை பிரகலாதன் ஓம் நமோ நாராயண அப்படின்னு சொல்றான். சொல்லாத சொல்லாத சொன்னா என்ன பண்ணுவோம்? கொன்றுவேன் அப்படின்னு ரணியன் என்ன செய்யறான்? மிரட்டுறேன். கொன்னுக்கோ. சொல்றது யாரு? குட்டி பிரகலாதன். கொன்னுக்கவா, இரு வா, உன்னை தூக்கிட்டு போய் யானை கிட்ட போய் உன்னை சாகடிக்கிறேன் பாரு என்று யானை பக்கத்தில் போயிட்டு பிரகலாதனை போடுறாங்க. அங்கேயும் போய் பிரகலாதன் ஓம் நமோ நாராயண அப்படின்றான். மிதிக்க வந்த யானை ரோஜாப்பூ மாலையை அவன் கழுத்தில் போடுது. என்ன இவன் இப்படி இருக்கிறான்? ஓம் நமோ நாராயண சொல்லாத, சொன்னா உன்னை தூக்கி கடல்ல போட்டுருவோம். போடு கழுதைய. போட்டாச்சு, கடல்லையும் போட்டாச்சு. முங்கி சாவான் பார்த்தா மிதந்து வந்து நிற்கிறான். ஓம் நமோ நாராயணன். மறுபடியும் சொல்றியே, ஹரி எங்க இருக்கான்? ஹரி எல்லா இடத்துலையும் இருக்கான். தெய்வம் இருப்பது எங்கே? ஹரி எல்லா இடத்துலையும் இருக்கிறான். எல்லா இடத்துலையுமா இருக்கான். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். என்ன சொன்ன? எனக்கு ராங்கா கேட்குது என் கால. தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். தூணில் இருக்கிறானா உன் ஹரி? எங்கே இந்த தூணில் இருக்கிறானா உன் ஹரி? ஆம், இந்த தூணில் இருக்கிறான் ஹரி என்று சொன்னவுடன் தூணை பிளந்து கொண்டு ஹரி வந்தான். ஒரு வரமா வாங்கியிருந்தார். காலையிலும் இல்லை, இரவும் இல்லை, மாலையில், வீட்டுக்குள்ளேயும் இல்லை, வீட்டுக்கு வெளியே இல்லை, வாசப்படியில். மனிதனாலும் இல்லை, மிருகத்தாலும் இல்லை. மேலே மிருகம், கீழே மனிதன். நரசிம்மம் இரணியனை கொன்றது. இந்த கதை வெறும் தெய்வத்துக்கு சொன்ன கதை இல்லை நண்பர்களே, தெய்வத்துக்கு சொன்ன கதை இல்லை. இப்படி நம்மை நோக்கி வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லாத சில பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நிற்கலாம். மரணத்தின் விளிம்புக்கு கூட உங்களை அது கொண்டு போகலாம். இரணியனை எப்படி யானை கிட்ட கொண்டு போனாங்களோ, பிரகலாதனை எப்படி கடலில் தூக்கி போட்டாங்களோ, அப்படி கடன் என்கின்ற கடலால் நீங்கள் மூழ்கி இறக்கும் நிலை கூட வரலாம். ஆனால் தெய்வத்தை நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற அத்தனை தடைகளையும் தாண்டி இறைவன் உங்களை ஜெயிக்க வைப்பான் என்பதுதான் பிரகலாதனுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிற உண்மை. நம்புப்பா, இறைவனை வலிமையா நம்பு. அந்த அசுரன் மாதிரி எத்தனை துன்பங்கள் உன்னை நோக்கி வந்தாலும் அதை எத்தனையும் அழித்து விட்டு கடவுள் உன்னை காப்பார். அதான் பிரகலாதன் சொன்ன கதை. கன்னடத்தில், ஆமாம், தமிழெல்லாம் விட்டு இப்போ கன்னடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. பசவேசர் என்கின்ற ஒரு ஞானி இருக்கிறார், வீர சைவர் அவர். அப்போ அவருடைய மடத்துக்குள்ளே உள்ளே போகணும்னா ஒன்று சிவ லிங்கம் போட்டிருக்கணும். அது ஒன்று செம்பால் இருக்கலாம், இல்லை தங்கத்தால் இருக்கலாம், இல்லை வெள்ளியால் இருக்கலாம். ஒரு 2 பேர் ரொம்ப பசிக்குன்னு சொல்லி போய் சாப்பிடணும். பசிக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு அழுகிய கத்தரிக்காயை தன்னுடைய கழுத்தில் வெள்ளை துணியை வைத்து கட்டி கொண்டு, ஏன்னா அது பார்க்குறக்கு சிவலிங்கம் மாதிரி இருக்கு, போய் சாப்பிட உட்காந்துட்டாங்க. வடை பாயாசத்தோட சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற முறை இவர்களுக்கு தெரியலை. எல்லோரும் உணவு உண்ட பிறகு தீபாதாரணை காட்டப்படும். காட்டுகிற தீபாதாரணையில் அந்த வெள்ளை துணியை அவிழ்த்து கட்டியிருக்கிற சிவலிங்கத்தை வைத்து வழிபட வேண்டும். இதுதான் மடத்தில் இருக்கிற முறை. இப்போது மனசுக்குள்ளே பயம். சாப்பிட்ட பாயாசம்லாம் வயிற்றுக்குள்ளே கடமுடாங்க. என்ன செய்கிறது? அப்பளப்ப நுரைக்கி சாப்பிட்டோமே, இப்போ பிடிச்சாங்கன்னா நம்மளும் அப்பள மாதிரி இவங்க நுறுக்கிடுவாங்களே, என்ன செய்யறதுன்னு ஒரே பயம். இப்போ பசவேசர் தன்னுடைய ஞானத்தால் அதை தெரிந்து கொள்கிறார். அவர் தான் தீபாதாரண தட்டை வச்சிருக்கிறார். ஒரு மட தலைவர் பாருங்க, ஏன் உள்ள வந்த வெளியே போ அப்படின்லாம் சொல்லலை. இத்தனை சைவ பெருமக்கள் கூடி இருக்கிறார்கள்.
அவர் மனதுக்குள்ள நினைக்கிறாராம், இறைவா, இத்தனை நாட்கள் நான் உனக்கு செய்த பூஜை உண்மையெனில், என்னுடைய தவத்தை நீ மெச்சிக்கொண்டாயெனில், என்னுடைய பக்தி உண்மையெனில், அவர்கள் கட்டியிருக்கிற கத்தரிக்காய் சிவலிங்கமாக மாறட்டும் இறைவா, அவர்களை பழித்து விடாதே என்று வேண்டிக் கொள்கிறார். உங்க பயந்து போய் துணியை கலங்கிய கண்களோடு திறக்கிறார்கள். அந்த இருவரும் அழுகிய கத்தரிக்காய் சிவலிங்கமாக மாறி இருந்தது. நண்பர்களே, இப்போ இறைவனினுடைய கருணை எவ்வளவு பெரியது, எவ்வளவு அருளானது. மகாகவி தாகூர் சொன்னார், இறைவனுடைய கருணை என்பது கடல் போன்றது என்று சொன்னார். திருச்செந்தூருக்கு போங்க, கருணை கடல் என்று எழுதி வைத்திருப்பார்கள். ஒருத்தன் போய் தாகூர் கிட்ட சொன்னானா, இறைவன் கருணை கடல் என்றீங்க, எனக்கு ஒன்றும் அவர் கடல் மாதிரி தெரியலை அப்படின்னு சொன்னாரா. அதற்கு தாகூர் சொன்ன பதில் தான், இறைவர் கருணை கடல் தான், நீ கொண்டு போகிற பாத்திரத்தை பொறுத்து அது. நீ வாளியில் கொண்டு போனால் வாளியில் அள்ளிட்டு வருவ, டம்ளரில் கொண்டு போனால் டம்ளரில் எடுத்துட்டு வருவ. இறைவன் எப்போதும் கடலாகத்தான் இருக்கிறான். நீ உன்னுடைய மனதை எப்படி மாற்றுகிறாய் என்கின்ற சிந்தனையில் தான் இறைவனுடைய தன்மை ஒளிந்திருக்கிறது என்று தாகூர் பதிவு செய்தார். இப்போ நிறைவுக்கு வர்றோம். இறைவன் தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற இந்த சொற்பொழிவனுடைய நிறைவு இதுதான். பாகவதத்திலே ஒரு காட்சி வருகிறது. கம்சன் மிகப்பெரிய அரக்கன். ஒரு அசுரி கேட்கிறது, தேவகியின் வயிற்றில் பிறக்கிற 8வது குழந்தை தான் உனக்கு யமன், அதால தான் நீ சாவ, கண்ணனால சாவ. இப்போ பிறக்கிற ஒரு குழந்தையும் கொல்றான் கம்சன். 8வது குழந்தை பிறக்குது. நீங்க அந்த காட்சியை படிச்சா நமக்கு அப்படியே புல்லரிக்கும். சங்கு சக்கரத்தோட குழந்தை பிறக்குது. சங்கு சக்கரம் விஷ்ணுவினுடைய அடையாளத்தோட குழந்தை பிறக்குது. ஆனால் பிறந்தவொடனே கண்ணன் பேசி என்னை போய் அங்கே வச்சுட்டு அங்கே இருக்கிற எங்கள் அக்காவை இங்கே கொண்டு வந்துரு, விஷ்ணு மாயையை இங்கே கொண்டு வந்துரு அப்படி. விஷ்ணு மாயை கடக்கிற குழந்தையா. இதுதான் இந்த 8வது குழந்தை, இவளால் தான் நமக்கு அழிவு அப்படின்னு விஷ்ணு துர்க்கை அவளுடைய கையையும் காலையும் பிடிச்சி சுத்துறான். யாரு? கம்சன். சுத்திய உடனே விஸ்வரூபம் எடுக்கிறாள் விஷ்ணு மாயை, காளியாக தெரிகிறாள், சிரிக்கிறாள். என் அறிவற்ற கம்சனே, நான் நினைத்தால் உன்னை இந்த நொடியில் அழித்துவிட முடியும், இந்த கணத்தில் உன்னை நான் அழித்துவிட முடியும். உன்னை நான் ஏன் அழிக்கவில்லை தெரியுமா? நீ என்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணினால் கூட என்னுடைய கால்களை பற்றி கொண்டாய். என்னுடைய கால்களை பற்றி கொண்டவன் அரக்கனாகவே இருந்தாலும் அவனை நான் அழிக்க மாட்டேன் என்று விஷ்ணுமாயை சொன்னான். தெய்வத்தை நீங்கள் அடைவதற்கான வழி இதுதான். கேடுகெட்ட அரக்கனே அவனுடைய கால்களை பற்றி கொண்டதற்காக அவனை அழிக்கவில்லை என்றால், நாம் அவளை பற்றி கொண்டால், நாம் அன்பால் அவளை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் நினைக்கின்ற எல்லா வரங்களையும் அவள் தருவாள். எந்த கண்ணீரால் அவனுடைய பாதத்தை நாம் கழுவுகிறோமோ, கழுவிய நொடியில் நம் முன்னோர்கள் செய்த பாவம், நாம் செய்த பாவம் எல்லாவற்றையும் போக்கிவிடக்கூடிய வல்லமையை வல்ல சக்தி நிறைந்த தெய்வம் நமக்குள் தரும் என்பதுதான் உண்மை. புத்தர் சொன்ன வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். புத்தர் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார். நீங்க தானே ஒளின்னு நாங்கள் நம்பினோம், உங்களை தானே பின்பற்றினோம், நீங்கள் தானே எங்களுக்கு தெய்வம், மரணத்தின் நிறைவில் இருக்கிறீர்கள், நாங்கள் இப்போது ஒளிக்கு எங்கே போவோம் என்று புத்தரிடம் கேட்டார்கள். புத்தர் சொன்னார், உனக்கு நீயே ஒளியாவாய், உனக்கு நீயே ஒளியாவாய். தெய்வம் இருப்பது எங்கே என்கின்ற கேள்விக்கு உங்களுக்குள் தான் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி எங்கே இருக்கிறது என்பது நோக்கி நீங்கள் நகருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கு வைப்பாங்க. இந்த விளக்கு எதை தெரியுமா சொல்லுது? நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு கொஸ்டின் நமக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் நமக்கு புரியலை, விளக்குங்களேன் சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புரியாததிலிருந்து புரிந்தது நோக்கி நகர்வதற்கு விளக்கு என்று தான் பெயர். வீட்டில் பாத்திரம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் விளக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அசுத்தத்தில் இருந்து சுத்தத்தை நோக்கி நகர்வதற்கு விளக்கு என்று தான் பெயர். திடீர்னு கரண்ட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஞ்சம் விளக்கு எடுத்துடுவாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருளிலிருந்து நாம் ஒளியை நோக்கி நகர்வதற்கும்
விளக்கு என்றுதான் பொருள். நீங்கள் புரியாததிலிருந்து புரிந்ததை நோக்கி நகர்ந்தால், நீங்கள் அசுத்தத்தில் இருந்து சுத்தத்தை நோக்கி நகர்ந்தால், நீங்கள் இருட்டில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்தால் உங்களுக்குள் ஒரு ஒளி பிறக்கும். அந்த ஒளி உங்களுக்குள் பதிலாக வந்து அமையும். தெய்வம் இருப்பது எங்கே என்கின்ற கேள்விக்கு பதில் உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்தில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஆன்மீக பேச்சாளர் விஜய் நம்பி அவர்கள் தெய்வம் இருப்பது எங்கே என்ற தலைப்பில் மிக அருமையாக பேசினார். எனக்கு மிகவும் ஈர்த்த ஒரு விஷயம் கம்பராமாயணத்தை பற்றி சொன்னார். பார்த்தீங்களா, ஒன்றே எனில் ஒன்றே, பலவே எனில் பலவாம். தெய்வம் என்ன நினைக்கிறோமோ அதான் அப்படி சொன்னார். இது சொன்னார். பார்த்தீங்களா, யார் பிரகலாதனை பற்றி. ஒரு நாள் எங்கே இருக்கான், எங்கேயும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இறைவன் எங்கேயும் இருக்கிறான். அப்போ அதை எவ்வளோ எளிமையாக சொன்னாங்க. பார்த்தீங்களா, அப்போ எங்கேயும் இருக்கான்னு என்ன அர்த்தம்? நம்ம நினைச்ச அளவில் இருக்கிறான், பக்கத்தில் இருக்கிறான். அப்போ வந்துட்டான்ல, எந்த ரூபத்துலேயும் வருவான். அருமையாக சொன்னாங்க. நன்றி, வணக்கம். தலைப்பு தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு அதை பார்த்த உடனே எனக்கும் அந்த பாட்டு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதே தான் தம்பி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு. அதுலேயுமே அந்த மிருகங்களை பற்றி சொன்னீங்க, அதுவுமே ஒரு பாட்டு இருக்குது, மனிதனில் தெய்வம் உண்டு, அந்த மாதிரி பாட்டு. அந்த மாதிரி பழைய பாடல்கள் எல்லாமே நமக்கு அந்த ஆன்மீகத்தை உணர்த்தும் அப்படிங்கிறது என்னோட உண்மையிலே அனுபவம். அதை நீங்களும் சொன்னீங்க. அப்போ எடுத்தோட என்னோட மானசீக குருன்னா நான் கண்ணதாசனை தான் நினைப்பேன். இன்னைக்கு அவரே சொன்னதுனால எனக்கு இன்னைக்கு பிரசாதம் போடக்கூடிய வாய்ப்பு ஐயா இன்னைக்கு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அது ஒரு திருப்தியாக இருந்தது. கண்ணதாசன் ஐயா எங்கிட்ட அன்பா கேட்டு வாங்குற மாதிரியான ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தது. அதற்கு ரொம்ப நன்றி, வணக்கம். ஓம் கணபதி நமக, ஓம் கணபதி நமக. ஒரு 4-5 வாரமாக நான் இந்த மீட்டிங் வரல. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்தவங்களுக்குலாம் ரெகுலராக பார்த்துருப்பீங்க, தெரியும். என்னென்னா, என்னுடைய நண்பர், உயிர் நண்பர், என் கிளாஸ்மேட்டு, அவரோட சின்ன மனஸ்தாபம். அவர் என்ன சரி கட்டுறதுக்கு தான் இன்றைக்கி தம்பியோட மீட்டிங்கை ரெடி பண்ணு அன்றைக்கே சொல்லிட்டாரு. விஜய் நம்பி மீட்டிங் அப்படின்ட்டாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை பார்க்க வந்துடுவேன், அவருடைய சொற்பொழிவு கேட்கணும் வருவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முன்னாடி வந்தேன். அருமைன்னா அருமை, அவ்வளோ அருமை. இவர் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னார், அதுக்கு ஏற்ற மாதிரி கடைசியில் முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, மனுஷன் இறைவன் ஒருத்தன் தண்டிக்கணும்னா அவனுடைய சிந்தனையை மறைச்சிடுவார் அப்படி. அது முதல்ல சொன்னார். கடைசி அதுக்கேற்ற மாதிரி கம்சனை சொன்னார். கம்சனுக்கு அசுரர் என்ன சொல்லிருக்கு, 8வது குழந்தை தான் ஒன்று கொல்லணும்னு. அவனுடைய சிந்தனை மாறி போனதால தான் ஏன் 7 குழந்தைய கொள்றான், 8வது குழந்தைய கொள்ளலாம்ல. அவனுடைய சிந்தனை மாறிடுது. 7 குழந்தைய கொண்டு ஆண்டவன் சும்மா விடுவாரா? அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ உள்ள பையங்க, நான் சொல்லக்கூடாது சொல்கிறேன், ஏன்னா கம்சனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படிம்பாங்க. என்னையா அப்படின்னு 7 குழந்தை பிறகு வரைக்கும் 2 பேரும் சேர்த்து வச்சாங்க. 8வது குழந்தை பிறக்கும்போது அவன் தனித்தனியாக வச்சுருக்கலாம்ல அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ கம்சனுடைய சிந்தனையை மறைச்சிட்டாரு. இதை ஆரம்பத்தில் சொல்லி கடைசியாக முடிவு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க. தம்பி அடிக்கடி வரணும் தம்பி, உங்கள் பேச்சை கேட்கணுன்னு ரொம்ப ஆவலோடு இருக்கும், சரியா?